எல்லாரும் 1 கிலோ போடும். எத்தனை கிலோ? 3 கிலோ. இங்கே சொல்லுங்க. 3 கிலோ 3 கிலோ 3 கிலோ என்னது? கறி. ரைட்டு. அதுக்கப்புறம் சட்டி மசாலா. இதான் ஆச்சி மசாலா. ஆச்சி மசாலா போடும். அது மசாலா என்னன்னு பார்த்துக்குவோம். 3 பாக்கெட்டா? சரி அடுத்து. அதுக்கடுத்து பல்லாரி உருளைக்கிழங்கு. அரை கிலோ தக்காளி. நீ ராஜலமோ எங்களுக்கு ரூபா வச்சுருக்கலாம். இந்த தக்காளி எதுக்கியா? கட்டா இதுக்குள்ள போடத்தான். குழம்பு பிரியாணிக்குள்ள போடுறதுக்கு. பிரியாணி என்ன சேர்த்துறதா? நான் குழம்புக்குள்ள சேர்த்துருக்கேன். என்ன குழம்பு அப்பனா? சோறு பங்கி இதே மாதிரி வச்சுலாங்களா? அவர் அப்படிதான் சொன்னாரு. ஒரு பர்சன். அப்பனா இதுக்கு நீங்க ரசம் வைக்கணும். ஏகப்பட்ட வேண்டாம், மட்டுமே போடுறோம். அந்த என்னது என்னது 16 ரூபா புளியோதரை பேஸ்ட். புளியோதரை பேஸ்ட் சோத்தை மட்டும் கிண்டி கொண்டு போயிடலாங்க. சாப்பிட போயிட்டாங்க. சூப்பராக இருக்கு. அன்னைக்கு சாப்பிட்றீங்களா? இது ஆணியே கொடுங்க வேண்டாம். இதுக்கு ரேட்டு ரொம்ப இருக்கும்யா. நீங்க டிராவலேஷன் போடுங்க. ரேட்டை பார்த்துக்கணும் செய்கிறேன். சரி தக்காளி நீட்டுங்களா? தக்காளி 1/4 கிலோ போதுமா? 1/4 கிலோ. சரி ரைட்டு. அதே மாதிரி உருளி 1/4 கிலோ. அரிசி வெங்காயம் பஞ்சா உள்ள போகும். எவ்வளவு? அதான் 1/4 கிலோ போகும். சரி. குழம்பு மட்டும்தானே. டக்குனு கழிஞ்சு அதுக்கு அடுத்து வெள்ளைப்பூடு 200. வெள்ளைப்பூடா? வெள்ளைப்பூடு எந்த பூடுனாலும் சரி. வெள்ளைப்பூடு நாட்டு தானே. 2 பூடு இருந்தால் போதுங்களா? அங்கேயும் வெள்ளைப்பூடு இருக்கு. ஒரு 10 கணக்கு எழுதும். சரி 100 கிராம் போடுவோம். 100 கிலோ என்ன? கும்பிட்டு தானே இருக்கும். 200 2 வெள்ளைப்பூடு நிற்குமியா? 2 போடும். 100 போடும். 200 போடுமியா? 200ல என்ன வந்துடும்? 20 ரூபா வரும். அப்புறம் இஞ்சி 200 வரும். இஞ்சி தான் ரொம்ப வரும். அப்போவே சேமிக்கணும். என்ன? அந்த அது சரி அப்புறம் இதை வந்து குழுக்குழுன்னு ஒரு கூட்டு மாதிரி வச்சுருங்க கறியை. என்ன நம்ம அண்ணா எங்கே போகிறதுக்கு? அங்கே சால்னா பாக்கெட் எதுவும் கிடச்சிச்சின்னா அங்கே சால்னா வாங்கி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம். எங்கே போகிறதுக்கு? நாங்களா இந்த அதுக்கடுத்து தேங்காய் 1. எங்கே போகிறதுக்கு? இது தேங்காய் தேங்காய் தானேண்ணா? 1 வரும். தேங்காய் நாட்டு வரேன். 13 ரூபா. தேங்காய் நாட்டு வரேன் சங்கரி. தேங்காய் வெள்ளைப்பூலாம் நாட்டு வரேன். இஞ்சி வாங்கணும். இஞ்சி அப்புறம் டிக்கெட்ஸும். அப்புறம் அரிசி. அரிசி என்ன? அரிசி எத்தனை பேர்? அரிசியும் நாட்டு வரேன். எத்தனை? இல்லை அரிசி எவ்வளோன்னு சொல்லுவேன். நான் அதை 6 பேர் தான் சங்கரி. 6 பேர்னா 3 உலக்கு. 3 உலக்கு சாதாரண அரிசி போதுமா? அதான் 3 உலக்கு. பிரியாணி வச்சுக்காமவா? இல்லை எப்படி அதுக்கு என்னட்ட இந்த அரிசி இருக்குது. சாதாரண அரிசி பிரியாணி வச்சுன்னா கிலோ 1 கிலோவில் எத்தனை உலக்கு இருக்கும்? 1 கிலோவில் வந்து 4 உலக்கு. 4 வந்து கரெக்டாக 1 உலக்கு வாங்கினா இருக்கும். சரி 1 உலக்கா 1 கிலோ வாங்கினா எப்படின்ட்டாயா? இந்த சின்ன உலக்கு இருக்கலாம் 2 பேர் சாப்பிட்றாப்புல கணக்கு. அப்புறம் பார்த்துப்போம். சின்ன உலக்கு 2 வரும். கொஞ்சம் அதிகமாக சாப்பிட்டாங்க நினைச்சிருவீங்க. அதிகமானா ஒவ்வொரு வாரம் பெருசு யாரும் தெரியும். இப்போ அதுக்கு முன்னாடி சட்டில வச்சு சாப்பிட தெரியுமா? நாம தானே சாப்பிட்டோம். நானு ராதா நீ 5 பேர் சாப்பிட்டோம். அவரு எங்கே போகிறீங்க? ஆமாம் அவர் எங்கே போகிறதுக்கு எழுதுறீங்க? அம்மா சொல்லுங்கள், எங்கே போகிறதுக்கு எழுதுறீங்க?